Hi all, Assalamu alaikum. This is Mubina from mubis recipes. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா டொமேட்டோ புலாவ். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அது செய்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ்க்கு நம்ம ஊற வச்சிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு புலாவ் உடையாமல் ரைஸ் கிடைக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு இஞ்சி 4 துண்டு பூண்டு, காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சமாக புதினா, இதை நம்ம கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ தாளிச்சிடலாம். அதுக்கு நான் குக்கர் வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் சேர்த்துக்கலாம். க்ரீன் பேஸ்ட் நம்ம மிக்சியில் அரைச்சோம் இல்லையா, அதை நம்ம ஆயிலில் சேர்த்து நல்லா வதக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு 3 தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ஆனியனை சேர்த்துக்கலாம். ஆனியன் சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இது தக்காளி புலாவுங்கிறதுனால தக்காளி அதிகமாக நம்ம எடுத்துக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ ஆனியன் சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா சாஃப்டாகி நல்லா சாஃப்ட் ஆகணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் தெரியவே கூடாது, அந்த அளவுக்கு சாஃப்ட் ஆகணும். இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு சால்ட் நம்ம சேர்த்துடலாம். அப்போ ஈஸியாக இந்த மாதிரி குழஞ்சா மாதிரி வந்துடும். இப்போது இந்த மாதிரி ரெடி ஆனதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக புதினா சேர்த்துட்டு மசாலா சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள், கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். எல்லாமே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கிட்ட தான் நான் சேர்த்துருக்கேன். 1 கப் ரைஸுக்கு இது கரெக்டாக இருக்கும். இப்போ ஊற வச்ச ரைஸை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 1 கப்புக்கு 1.5 கப் அளவு தண்ணி நம்ம சேர்க்கணும். இந்த கப்பால் 1 கப் ரைஸ் எடுத்துருந்தேன். அப்போ 1.5 கப்பு தண்ணி நான் அளந்து வச்சுருக்கேன். அதை நான் இது உள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போது சேர்த்துட்டு நான் இந்த டைமில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. நல்லா கொதி வரணும். இந்த மாதிரி கொதி வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் மூடி போடுங்க. மூடி போட்டு லெட்டு போட்டுருங்க. லெட்டு போட்டு நான் கரெக்டாக 1 விசில் தான் வச்சேன். 1 விசிலுக்கு அப்புறமா நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய டொமேட்டோ புலாவ். கீழேயும் அடிப்பிடிக்கல, சூப்பராக வந்திருக்கு, உதிரி உதிரியாக. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன். மறக்காமல் முபீஸ் ரெசிபியும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.